ஏன் சார் உங்க பதவி ராஜினாமா பண்ணீங்க? இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலையை ஒரு தனிப்பட்ட மனிதனால மாத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஒரு தனி மனிதனால மாஸ் ரெவலேஷனை உருவாக்க முடியும், உருவாக்கி இருக்காங்க. ஒரு தனி மனிதனோட ஒரு கேள்வி ஒரு தீப்பொறிக்க சமம். லேட்டஸ்டா ஹவாலா மோசடி, இதையெல்லாம் நீங்க தொடுவீங்க, ஆனா தொடர மாட்டீங்க. ஒரு கேஸ் முடிகிற வரைக்கும் வேற எந்த கேஸையும் தொட மாட்டேன்னு நீங்க நின்னீங்கன்னா கேஸ் எடுக்கிறவனும் பயப்படுவான், குற்றம் செய்யறவனும் பயப்படுவான். நீங்க அப்படி செய்யறது இல்ல. தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க பொறுப்போட மக்களுக்குன்னு ஒரு காலம் ஒதுக்குனீங்கன்னா இந்த ஊழலாட்சி என்னைக்கும் காத்துல பறந்திருக்கும். 2 வரி நியூஸா இருந்த தமிழ்ச்செல்வன் நாம சீண்டன தலைப்புச் செய்தி ஆயிட்டானையா? ஆமாங்க, கவர்ச்சி படத்தை போட்டு காசு பண்ண பத்திரிக்கை கூட இப்ப கலெக்டர் படத்தை போட்டு கவர்ச்சி எழுதுறான். இதுல பாருங்க, அவன் தான் உயிருக்கு பயப்படலன்னா கூட தான் பொண்டாட்டி புள்ள உயிருக்கு பயப்படுவான். ஆனா அவன் அதுக்கு கூட மதிய மாட்டேன்றானே. என்ன இருந்தாலும் அவன் பெரிய வீரங்க. ஏனுங்க இப்படி பண்ண எப்படிங்க? இல்ல நம்ம கட்சி சார்பில் திருச்சியில ஒரு பெரிய மாநாடு நடத்தி தமிழ்ச்செல்வன் பெரிய வீரன் அப்படின்னு பட்டம் கொடுத்துருவான். சும்மாரியா ஏங்க அவன் வயிற்றுச்சலோட பேசிட்டு இருக்க, நீங்க அவனை புகழ்ந்துட்டு இருக்கீங்களா? இத பாருங்க, காசிமேட்ல நம்ம கட்சிக்கார பசங்க இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி கும்பலா போய் க்ளோஸ் பண்ணிடுவோம். கொலையா? எஸ், மர்டர். செத்தா பெரிய மனுஷன் ஆயிடுவாயா? ஆயிட்டு போறான். செத்ததுக்கு அப்புறம் தானே ஆகுறா. என்னங்க பணத்துக்கு கண்டெல்லாம் பயந்துக்கிறீங்க? என்னங்கண்ணா வெடிமுத்து, இந்த முறையாவது கணக்கு தப்பாம பார்த்து அதெல்லாம் கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். யோ, இப்பதான் கட்சிக்கார பசங்க பாத்துக்குவாங்கன்னு அப்புறம் 10 லட்சம் கேக்குற? கட்சிக்கார பசங்க தானே, நான் வேணும் போஸ்டர் ஓட்ட சொல்றேன், கொலையில பண்ண சொல்றேன், கிளீன் மர்டர். இத பாருங்க, செலவு ஜாஸ்தின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நான் பாத்துக்கிறேனுங்க. ஆனா இந்த கால்நடை தூக்கிட்டுங்க, அவருக்கு பதிலா அந்த இலாகாவுக்கு என்னை போடும். வெடிமுத்து, இதைய வெடியை தூக்கி என்னால போடுற? நீ நாளைக்கு காலைல வீட்டுக்கு வா, அந்த பணத்தை நானே கொடுத்துட்றேன். செல்வி, டிரைவர் அங்கிளோட நீ இங்கே இரு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். இல்ல டாடி, நானும் மம்மியை பார்க்க வரணும். முருகா, serious situation. I think we have to inform the husband. The path is going down.
I'm sorry, Mr. Tamilchevan. Your wife's face and body alarme. Adigama burn irike. Humanly and medically, it seems impossible to save her life. Sorry. Fatima? Fatima? இப்ப சொல்லு, இப்பவாது சொல்லு. ஃபாத்திமா, மறுபடியும் என்ன கட்டி போட பாக்குறியா? எதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்து எதை சாதிக்க போறேன் பாத்திமா? நீங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குங்க. ஆசிட்டை விட நல்லவங்க சிந்துற ரத்தத்துக்கு சக்தி அதிகங்கிறதையும் அஹிம்சை ஒரு ஆயுதங்கிறதையும் நிரூபிக்க உங்களால முடியுங்க. உங்களால மட்டும்தான் முடியும். உலகை திருத்த உன்னால் முடியும். திரியிருந்தும் எண்ணெய் இருந்தும் தினம் இருட்டுக்குள்ளே நம்ம திருநாடு. இது சாதாரண கண்ணாடி வளையல். உடைக்கிறது ரொம்ப சுலபம், பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை பாதுகாப்பீங்களா? ஃபாத்திமா, அது மட்டும் இல்லைங்க, நம்ம குழந்தையும் உங்களை நம்பி. ஃபாத்திமா,
வளையல் உடையாம உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் என் உசுறு உங்களையே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். பாத்திமா, 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 பாத்திமா. சாரி தமிழ்ச்செல்வன். ஆஸ் ஏ சீஃப் செக்ரட்டரியா என்னுடைய 30 வருஷ சர்வீஸ்ல அரசியல்வாதிகளை இப்படித்தான் பார்த்திருக்கேன். நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கணும்னு. நீங்க ரொம்ப அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா. ஐம் சாரி தமிழ்ச்செல்வன். $360 IAS அதிகாரிகள் ஒருத்தரா இருந்து நானும் போராடி பார்த்தேன். முடியல. வேலையை தூக்கி எறிஞ்சிட்டேன். மானத்தையும் மனசாட்சியும் விட்டுட்டு தப்பான வழியில சொத்து சேர்க்கவா? எங்க அப்பன் எங்க ஆத்தாலும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு IAS ஆக்குனாங்க. நானும் சோத்துல உப்பு போடாம சாப்பிட்டிருந்தா ஜே நகர்லயும் ஊட்டியில எஸ்டேட்டும் நீலாங்கரையில பங்களா வாங்கியிருப்பேன். நீங்க எல்லாம் ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்களே, அது உங்களை காப்பாத்தும். உங்க வருங்கால சந்ததிகளை காப்பாத்தாது. உங்க பிள்ளை குட்டிகளை காப்பாத்தாது. இன்னும் நீ சேர்த்து வச்சிருக்கீங்க ஆயுத கலாச்சாரம், ஆசிட் கலாச்சாரம். அந்த காலத்துல எல்லையில தான் குண்டு வெடிச்சாங்க. இப்ப வீதிக்கு வீதி குண்டு வெடிக்கிறாங்க. நாளைக்கு வீட்டுக்கு வீடு குண்டு வெடிப்பாங்க. நாமெல்லாம் அரசாங்க அதிகாரிங்க. எந்த அதிகாரிக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு IAS IPS இருக்குன்னு இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது. ஏன் தப்பான அரசியல்வாதிகிட்ட இருந்து உங்களையும் மக்களையும் பாதுகாத்துக்கிறதுக்கு. ஆனா நீங்க உங்களையும் மந்திரிகளையும் பாதுகாத்துட்டீங்க. மக்களை பாதுகாக்க தவறிட்டீங்க. நீங்க ஊழலுக்கு கோடு போட்டீங்க. மந்திரிங்க ரோடு போட்டாங்க. இன்னைக்கு சுடுகாட்டுல இருந்து கோட்டை வரைக்கும் ஊழல். இதுக்கு அரசியல்வாதிகள் மட்டுமா காரணம்? இல்ல, மக்களோட வரி பணத்துல IAS IPS படிச்சோம், சம்பளம் வாங்குறோம். ஆனா நீங்க அந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஒரு காக்கா அடிபட்டா கூட அந்த இனமே ஒண்ணு சேருது. ஒரு நேர்மையான அதிகாரி அடிபட்டா பார்க்க வரதில்ல, கேட்க வரதில்ல. பயம், உயிருக்கு பயம். தப்பு பண்ண அரசியல்வாதிகளும் அதுக்கு துணை போற அதிகாரிகளும் ஜெயிலுக்கு போக மாட்டாங்கிறது அந்த காலம். இப்போ அந்த ஜெயில் மக்கள் சக்திக்கு ஒரு பொறி போதும். தீ, மக்கள் சக்தி எழுக தீ.